பனானா எல்லாமே ஒரே டைமில் இப்படி பழுத்திருக்கும்போது இதை வச்சு என்ன பண்ணலான்னு ரொம்ப யோசிச்சிங்கன்னா மோஸ்ட்லி கேக் ரெசிபி தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக பண்ணலாமா? எல்லா பனானாவையும் ஒரு பீல் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஃபோர்க் வச்சு எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ ஓட்ஸை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு பனானாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 எக்கை உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா பாலை ஊற்றி நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போது தோசை தவால கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஊற்றி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான பேன்கேக் ரெசிபி ரெடி. இதில் கொஞ்சமாக கட் பண்ண பனானாவையும் ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக ஹனியையும் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்தியான பேன்கேக் ரெசிபி ரெடிங்க. இதையே நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா குட்டி குட்டி பேன்கேக்காக போட்டுட்டு வீட்டிலையே நான் ரெடி பண்ண நட்ஸையும் கோகோ பவுடரையும் மட்டும் வச்சு செஞ்ச சாக்லேட் ஸ்ப்ரெட்டை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்ருவாங்கங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.